எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 55 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. என்னோடய சேனலை முன்னைப்பட்டு யோசி திங்கப்படி ஒரு செல்ஃப் உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம், திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ என்னென்னா ஏஐ டெக்னாலஜி மிஷின்ஸ். இது வந்து அட்வான்ஸ் லெவலில் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அமெரிக்காவிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏஐ டெக்னாலஜி உருவாக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வேலைன்றது டிமாண்ட் ஆக போகுது. எல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. சிறு வயதிலிருந்து இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகள் தினம். சிறு வயதிலிருந்து அவங்களுடைய கிரேஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, தென் டேலண்ட், ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து வளர்த்துக்கணும். 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையாக இல்லைங்க? சிறு வயதிலிருந்து நாம் வளர வேண்டும். நேர் வழி நேர் பாதையில் போக வேண்டும். மனித நேயம் என்றது வேணும், ஹியூமனிட்டி. தென் ஹெல்பிங் மைண்ட், அதுவும் வேணும். ஒருத்தவங்க திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அன்டைமில் கால் பண்ணுறாங்க. கால் எடுத்து என்ன பண்ணுவீங்க? எடுக்கிறீங்க. அவங்களும் கால் பண்ணி அன்டைமில், ஹலோ ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி, எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா, ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? நோ 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 நைட் 1 o'clock 2 o'clock அப்படின்றாங்க. வர முடியாதுன்றாங்க. அந்த டைமில் ஹெல்த் பிரச்சனை, ஒருத்தவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், அவங்களால வர முடியல சுச்சுவேஷன், என்ன பண்ணுறது? இவங்களே தான் ஹேண்டில் பண்ணணும், யாரும் இல்லை. ஹெவி ரெயின், அந்த டைமில் ஹெவி ரெயின் ஒன்றும் பண்ணணும். இந்த இடத்துல நான் நோட் பண்ணேன், ஒரு ஏஐ டெக்னாலஜி ரோபோட்டிக் இருந்துச்சுன்னா அப்படியே அவங்கள அழகாக கற்றுக்கிட்டு போயிருக்கணும். தூக்கிறது கூட ஆள் இல்லை. எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஒருத்தவங்க ஹெல்ப்பு கூட்டம் அவங்களும் வரல. அவங்க மைண்டு பாருங்கள். நாம் அன்டைமில் ஃபோன் பண்ணியிருக்கோம், எமர்ஜென்சி சுச்சுவேஷனும் அவங்க புரிஞ்சிக்கல. இந்த இடத்துல வந்து புரிதல்ன்றது இல்லை. அதனால் வந்த ப்ராப்ளம் தான் ஹெல்த் இஷ்யூ. சரி, ஓகே, நம்ம எல்லாம் ஓகே பண்ணி ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டோம். அங்கே பார்த்தா அந்த ஆம்புலன்ஸில் ஆக்சிடென்ட் இல்லை. ஆம்புலன்ஸை வந்து எதுக்கு புக் பண்ணுறோம்? 108. இதில் ஆக்சிஜன் இருக்குன்றதுக்காக தான் நம்ம அதை தேர்ந்தெடுக்கணும். ஆனால் அந்த ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் இல்லை. இந்த பேஷண்ட் வந்து கிரிட்டிக்கலான எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் துடிச்சிட்ருக்காங்க. உயிருக்கு தான் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்ம இட்டுப்போம். அந்த நேரத்தில் நம்மள்ட்ட சைன் வாங்குறோம். ஏதாச்சும் ஒன்றுனா நீங்கள் தான் வந்து பொறுப்பு. எந்த டைமில் சைன் வாங்குறது? வாங்கிட்டாங்க முன்னாடி ஆம்புலன்ஸ் ஏற்றும் போது வாங்கிடுறேன். ரொம்ப எமர்ஜென்சினா நல்லா நோட் பண்ணிடுங்க. எமர்ஜென்சினா தாங்க எல்லோரும் வந்து வருவோம், இல்லைன்னா வருவோமா? யாருமே புரிஞ்சிக்கிறது இல்லை, புரிதல்ன்றது இல்லை. அப்புறம் நன்றியை மறக்கவே கூடாது. ஒருத்தவங்க உதவி பண்ணாங்கன்னா அந்த நன்றியை எந்த காலத்துலையும் நம்ம மறந்துடக்கூடாது. அந்த நன்றியை மட்டும். இதேமாரி தான் ஏஐ டெக்னாலஜி மிஷின்ஸ். இது 100% ட்ரூ தான், ஆட்டோமேட்டிக் தான். நீங்கள் எப்படி கிரைண்டர் மாவாட்டி கொடுக்குதோ, மிக்சி நமக்கு சட்னி அரைச்சி கொடுக்குதோ, அதேமாரி தான் மிஷின், ஏஐ மிஷின். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஃப்யூச்சரில் வேலையை காலி பண்ணுற பொழுது என்ன பண்ணுறது? அட்வான்ஸ் லெவலில் போகுது டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கோ அந்தளவுக்கு நோய்களும் அதிகமாக தாக்கப்படும். ஏன்னு தெரியல. ஹெல்த்தி ஃபுட்டு எதுன்னு சொல்லுங்கள். யாராவது சாப்பிட்றீங்களா? எல்லாத்துலேயும் கலப்படம். எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கார்ன், மக்காச்சோளம் இருக்கு இல்லையா, அதில் அந்த நாரில் அதை கட் பண்ணி, சிசரால் கட் பண்ணி ஒரு குங்குமப்பூ ரெடி பண்ணி விற்கிறாங்க, ஒரு டூப்ளிகேட்.
உள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு எப்படிங்க தெரியும் தயாரிக்கிற இடத்துல? ஐயோ சில இந்த லாலிபப்பு தயாரிக்கிற அந்த குச்சி மிட்டாய் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினில் அவ்வளோ கொசு இருந்தாலும் அதில் அந்த ரன் பண்ணுறாங்க அந்த மிஷின். அதுலேருந்து வெளியில் வந்து இந்த லாலிபப் பேக்கிங் ஆகுது, பேக்கும் பண்ணுறாங்க. அதை வாங்கி நம்ம சாப்பிட்றோம். எப்படி தயாரிக்கிறாங்க எப்படின்னா வாட்ச் பண்ணிட்டோம், எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் வீட்டில் கொஞ்சம் தயவு செய்து சமைச்சு சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு நல்லது. ஏஐ டெக்னாலஜி மிஷின்ஸை வச்சு சமையலும் இப்போ வருது. குக்கிங் பண்ணுறதுக்கும் ஏஐ டெக்னாலஜி மிஷின் ரோபோட்டிக் வச்சு சமைச்சிட்ருக்காங்க. என்ன பண்ணுறது? ஆனாலும் மக்கள் கேட்க மாட்டாங்க. அவங்கவுங்க எது குட் எது பேடுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எனக்கு வியாதி வந்துச்சு, இவ்வளோ செலவு பண்ணேன் அவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னா. அந்த காலத்தில் அம்மிக்கல் ஆட்டுக்கல்லாம் சமைச்சு சாப்பிட்டுருந்தோம். நமக்கு வியாதின்றதே இல்லை, வரல. இப்போ இந்த காலத்தில் மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் வந்துடுச்சு, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஆனால் வியாதிகள் அதிகமாகிடுச்சு. உண்மையாக இல்லைங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருப்போமான்னு தெரியல. இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இதில் பொறாமை போட்டி, இவங்க நல்லா இருக்கக்கூடாது அவங்க நல்லா இருக்கக்கூடாது, எண்ணம் போல் வாழ்க்கை. நேர் வழி நேர்பாதையில் கடினமாக தான் இருக்கும். உனக்கு பிரச்சனையை நிறையா கொடுக்குறாருன்னா நீங்கள் கடவுளை நெருங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அவர் எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் தாங்குறானா அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது, முடிவு இருக்குது. கவலைப்படாதீங்க, நேர் வழியில் நேர்பாதையில் பயணிங்க. ஏஐ டெக்னாலஜியும் வருது. ஸோ வரதுனால நமக்கு நல்லது தான். இது இருந்தால் நம்ம மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் மிஷினே செஞ்சிருச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல வேலைன்றது எப்படி இருக்கு யோசிச்சுக்கோங்க. ஸோ அதனால் தக்க வச்சுக்கோங்க உங்களுடைய எபிலிட்டி, உங்களுடைய ஃபோக்கஸ் பூரா நீங்கள் எங்கே பண்ணிகிட்ருக்கீங்க அதுதான் முக்கியம். இன்னைக்கு பற்றி திங்கப்படி வருஷம் உங்களை பற்றி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த நாள் என்ன பண்ண போகிறீங்க, இல்லை தொடர்ந்து ஏதாவது குரலி பேசிக்கிட்டு காசி பேசிக்கிட்டு இந்த குடும்பத்தை பற்றி பேசி அந்த குடும்பத்தை பேசி அப்படியே வந்து முடிக்க போகிறீங்களா? உங்களோட இதை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் நேர் வழியில் நேர்பாதையில் போயிட்டு சில இடங்களை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். சில இடங்களை சுகன்யா அப்பப்போ கொஞ்சம் சிறிய ஹெல்த்துக்கு நல்லது.